இதுதாங்க உங்களோட ப்ராஜெக்டோட சர்க்யூட் டயக்ராம். அதாவது இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டியூயல் இன்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் உங்கள் பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய சர்க்யூட் டயக்ராம். உங்கள் பேப்பர் IEEE பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் இந்த சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா 2 இன்புட் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோலார் அப்படின்றது ஒரு இன்புட்டு. ஸோ இது சோலார், இது வந்து ஒரு இன்புட். அடுத்து வந்து இது வந்து ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கலாம், இது ஒரு இன்புட் பேட்டரி. ஸோ இந்த 2 இன்புட் கொடுத்து இந்த 2 இன்புட் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அவுட்புட் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இது நார்மலா பேசிக்கா இது 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா 2 தனித்தனியா ஒரு நம்ம வந்து கன்வெர்ட்டர் போடணும். சோலாருக்கு ஒரு கன்வெர்ட்டர் போடணும், பேட்டரிக்கு ஒரு கன்வெர்ட்டர் போடணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றதுக்கு நம்ம சில சர்க்யூட் போட்டு ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கணுங்க ஆக்சுவலா. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி இல்லாம ஒரு சிங்கிள் கன்வெர்ட்டர் மூலமாவே நம்ம சோலார் பேட்டரி கொடுத்து நம்ம ஒரு கன்வெர்ட்டர் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு எடுத்துங்க. இங்க பாருங்க, இது வந்து ஒரு கப்புள் இண்டக்டர் அப்படின்றாங்க. ஸோ கப்புள் இண்டக்டர் இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஸோ இண்டக்டர்ஸ் இருக்கு, மாஸ்ஃபெட் சுவிட்சஸ் இருக்கு, அதே போல டயோட், கெப்பாசிட்டர்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணி ஒரே ஒரு அவுட்புட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு 2 இன்புட்டை நம்ம கப்புள் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுல நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அதிகமான நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு வந்து தேவை ஆக்சுவலா. ஸோ அப்போ இண்டக்டர்ஸ் அதிகமாக தேவைப்படுது, டயோட், கெப்பாசிட்டர், சுவிட்சஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்டோட உங்க பேப்பர்ல கொடுத்துருக்கக்கூடியது 2 இன்புட் ஒரு அவுட்புட். இதை வந்து ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி அதாவது ஒரே கன்வெர்ட்டர் இன்டெகிரேட் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கிறாங்க. இதுதான் உங்க ப்ராஜெக்ட். இதுல இண்டக்டர், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த மாடிஃபை பண்ணக்கூடிய சர்க்யூட் டயக்ராம் தான் இந்த சர்க்யூட் டயக்ராம்ங்க. ஸோ மேட்லாப்ல வரைஞ்சிருக்குல்ல, இதுதான் நம்ம மாடிஃபை பண்ணக்கூடிய சர்க்யூட் டயக்ராம் நம்ம. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு இன்புட் சோலார் ஒரு இன்புட், பேட்டரி ஒன் இன்புட். அப்போ வந்து நம்மளுக்கு 2 இன்புட், அப்போ டூயல் இன்புட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 2 இன்புட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி பார்த்து நம்ம உங்க பேப்பர்ல கொடுத்துருக்க சர்க்யூட் 2 இன்புட் சிங்கிள் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 இன்புட் 2 அவுட்புட்டுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் 2, அங்க அடுத்து ரெசிஸ்டர் போட்டிருக்கல, லோட் ரெசிஸ்டர் போட்டிருக்கல, இது வந்து அவுட்புட் 1. ஓகேவா, இது வந்து அவுட்புட் 2. அப்போ நம்ம இந்த பேப்பர்ல என்ன பண்ண போறோம், மாடிஃபை என்ன பண்ண போறோம்னா 2 இன்புட் கொடுத்து அவங்க ஒரு இன்புட் எடுத்தாங்க. சாரி, 2 இன்புட் கொடுத்து அவங்க ஒரு அவுட்புட் எடுத்தாங்க. நம்ம 2 இன்புட் கொடுத்து நம்ம 2 அவுட்புட் எடுக்க போறோங்க. ஸோ அப்போ ப்ராஜெக்ட்ல முதல் சேஞ்ச் 2 இன்புட் 2 அவுட்புட். அடுத்தது அந்த பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இண்டக்டர் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு இண்டக்டர் தாங்க யூஸ் பண்றாங்க இந்த பேப்பர்ல. ஓகேவா, அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா காம்பனன்ட்ஸோட லெவல் ஆனது கம்மி. ஸோ அப்போ நம்ம 2 இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கு நிறைய காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல 2 இன்புட் கொடுத்து நம்ம 2 அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஃபியூர் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுதாங்க அந்த பேப்பர்ல இருந்து நம்ம இந்த பேப்பரில் பண்ணும்போது நம்ம மாடிஃபைடா பண்றோம். இது இன்புட் ஆனது சோலார் இருக்கனால இது ரினியூவபிள் எனர்ஜியோட அப்ளிகேஷன் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாங்க இது. ஸோ அப்போனா உங்களோட டாபிக் வந்து இப்போ மாறும். டாபிக் வந்து உங்கள் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம மாற்றணும். நம்ம என்ன மாற்றணும் அப்படின்னா வந்து 2 இன்புட் 2 அவுட்புட். ஓகேவா, நான் ஐசோலேட்டட், இதில் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எதுவுமே கிடையாது. அதனால நான் ஐசோலேட்டட் கன்வெர்ட்டர் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி. இங்கே உங்களோட ஐடியாவை மாற்றும் பொழுது, அதாவது நீங்கள் ஒரு மாடிஃபை பண்ணும்போது உங்கள் டைட்டில் நீங்கள் இப்படி மாற்றணும். ஸோ 2 இன்புட் 2 அவுட்புட், 2 இன்புட் 2 அவுட்புட். இதை நம்ம என்ன இப்படி கூட மாற்றலாம், TI TO நான் ஐசோலேட்டட் கன்வெர்ட்டர். ஸோ நீங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது இப்படி ப்ரெசென்ட் பண்ண நல்லா இருக்கும். 2 இன்புட் 2I TI TO நான் ஐசோலேட்டட் கன்வெர்ட்டர் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி அப்ளிகேஷன் அப்படின்னு மாத்திரம் நல்லா இருக்கும்.